இருக்கிற மாதிரி உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்போடயே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஏன்னா ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால அது உங்களுக்கு உடல் சோர்வு, முகச்சோர்வு ஏதோ ஒன்று அப்படி உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு தெரியக்கூடும். ஜூன் 2க்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி 5ல் அமர்ந்து 5ஆம் பார்வையா 9ஆம் பாவத்தை பார்க்குது. அப்போது 1, 5, 9 இந்த 3 பாவங்கள் உச்சம் பெற்ற ஒரு கிரகத்தினால் தொடர்பு ஏற்பட்டால் அந்த ஜாதகர் அந்த காலகட்டத்தில் மென்மேலும் மிக சொல்ல முடியாத அளவுக்கு உயரக்கூடிய அமைப்பு வாய்ப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். அதற்கான காலம் வருகிறது. அந்த காலத்தை கைவிட்டுறாதீங்க, உபயோகமாக படுத்திக்குங்க. சொந்த வீடு வாங்குறவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. திருமணமாகி ரொம்ப நாளே எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்க போகுது. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகிற காலம்தான் இது. கோவில் குளம் கோவில்னால் உங்களுக்கு ஒரு பெரும் புகழ் இதை மாதிரிலாம் ஏற்படும். நெடுந்தூர ஆன்மீக பயணம் செய்வீங்க. கணவனாக இருந்தால் மனைவியிடமோ இல்லை மனைவியாக இருந்தால் கணவனிடமோ அனுசரித்து செல்லவும், எந்த ஒரு வாக்குவாதமும் செய்ய வேண்டாம். 2 பேருக்குமே உடல் சோர்வு, முகவாட்டம், தயக்கம் எல்லாமே இருக்கக்கூடும். மற்றபடி பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு லாபமும் நல்ல பன்மடங்காக பெருக போகிறது. இப்போ பிஹெச்டி படிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுவும் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க படிக்கலாம். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே நிறைய வாய்ப்பு இருக்குது. 12ல் ராகு இருக்குது. உங்களுக்கு கடல் வழி பயணம், விமான போக்குவரத்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். அதற்கான முயற்சியும் செய்யுங்க. என்னென்ன அதுக்கெலாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி போடணுமோ இந்த ஜூன் 2க்கு பிறகு முன்னாடியே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஜூன் 2க்கு பிறகு அதற்கான ஆர்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து கைக்கு வந்து சேரப்போகுது. எதனா ஒரு சின்ன உடல் உபாதை வந்ததுன்னா கூட உடனே நீங்கள் டாக்டருக்கு போய் பாருங்கள், கை வைத்தியம் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுவும் சக்ஸஸ் ஆகும். சின்ன சின்ன விஷயத்துக்கு மட்டும் கை வைத்தியம் பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்ப பெரிய பிரச்சனைக்கெலாம் கை வைத்தியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிடாதீங்க. வீட்டிலேருந்து என்ன கை வைத்தியம் பண்ணால் சரியாகுமோ அந்த நோய்களுக்கு மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த 2026இல் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் காஞ்சிபுரத்தில் அமர்ந்திருக்கும் சித்திரகுப்தர் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. இதுவே உங்களுக்கு கால சிறந்ததாக இருக்கும். 2026 உங்களுக்கு நிச்சயம் ஜெயமே. நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் கவிதா.